அண்மை செய்தி. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள அந்த உயர் சிறப்பு நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் காலை முதலாகவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிலையில் காலையிலிருந்து அமைச்சர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் உட்பட அனைவருமே மருத்துவரின் உடல்நிலை குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது இந்த சம்பவத்தின் தொடர்பாக தன்னுடைய அந்த கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று மருத்துவமனையில் குத்துப்பட்டு கிடக்கின்ற அந்த மருத்துவர் விரைவில் பூரண குணமடையவும் பிரார்த்திக்குமாறும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச் செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையை காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச் செயல்களால் நிரூபணமாகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அரசு சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்கள் இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி தினம் தினம் இருப்பதாகவும் இதில் குற்றச் செயல்களால் நிரூபணமாகிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாத காரணத்திற்கு தமிழ்நாட்டு அரசின் அலட்சிய போக்கே அதற்கு முழுமையான காரணம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய தான் பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் எனவும் தன்னுடைய கோரிக்கையை அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று இந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள், அதாவது தமிழக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு இது போன்ற அந்த சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக தவேக தலைவர் விஜய் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். முழுக்க இன்று நடைபெற்ற இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என விஜய் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.